நாம் யாருக்காவது படுக்கையிலிருந்து நாற்காலியில் உட்கார உதவப் போகிறோம் என்றால் முதலில் நாங்கள் சரியாக அமைந்துள்ளோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். நாற்காலி போதுமான உயரத்தில் இருக்க வேண்டும். அதனால் அந்த நபர் நாற்காலியிலிருந்து எழுந்து நிற்க முடியும். அவர்கள் போதுமான நேரம் உட்கார்ந்த பிறகு. மேலும் அந்த நபருக்கு எளிதாக அணுகக்கூடிய வகையில் நாற்காலி அமைக்கப்பட வேண்டும். பெரும்பாலும் அது அவர்களின் பாதிக்கப்படாத பக்கத்தில் இருக்கும் பக்கம், இது வலிமையான பக்கம். நாங்கள் நாற்காலியில் செல்ல அவரது வலிமையான பக்கம் நோக்கி மாற்றுகிறோம். பில் தனது சமநிலையை பெறுவது முக்கியம். நான் அவருக்கு அதை செய்ய உதவுவேன். பின்னர் நாற்காலியில் உட்காரும் நிலைக்கு செல்ல சில அடிகள் எடுக்க வேண்டும். அதனால் நம்ம அதை சரியாக செய்வோம். பில் தனது சமநிலைக்கு உதவப்படுக்கை லீவரை பயன்படுத்தப் போகிறார். நான் அவரது கையை ஆதரிக்க உதவுவேன் மற்றும் இந்த பக்கத்தில் அவரது சமநிலையை பராமரிக்க உதவுவேன். நாம் மெதுவாக சுற்றி நடப்போம். அதுதான் பில். பின்னர் நீங்கள் வசதியாக இருக்கும்போது நாற்காலியின் கைப்பிடியை தொடுங்கள். அதுதான் இப்போது நீங்கள் சுற்றி நடப்பதை உறுதிப்படுத்துங்கள். நல்லது. பின்னர் மெதுவாக நாற்காலியில் இறங்குங்கள். நல்ல வேலை. இப்போது பில் நாற்காலியில் இருக்கும்போது அவரது கைகள் மற்றும் உடல் நன்றாக ஆதரிக்கப்படுவதை உறுதிப்படுத்த விரும்புகிறோம். எனவே அவரது பாதிக்கப்பட்ட கையின் கீழ் ஒரு தலையணையை வைத்து அதை அவரது உடலின் அருகே இறுக்கமாக வைக்கிறோம். சில நேரங்களில் போதுமான நிலையை பெற 2 தேவைப்படலாம். பின்னர் மற்றொரு பக்கத்தில் மற்றும் தோள்கள் மற்றும் தலைக்கு பின்னால் ஒன்று இருக்கலாம். அவரை வசதியாக வைத்திருக்க